வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். டெல்லி மருத்துவ மாணவி கற்பழிப்பில் முக்கிய குற்றவாளி சிறையில் தற்கொலை. சிபிஐ விசாரணை கோரி பெற்றோர் ஆவேசம். உச்சநீதிமன்ற பரிந்துரைகளை பின்பற்றி தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கலாம். டெசோ போராட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் ஹைகோர்ட் உத்தரவு. கர்நாடக உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு பெருத்த பின்னடைவு. எடியூரப்பா கட்சி படுதோல்வி. விரிவான செய்திகள். மருத்துவ மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் பிரதான குற்றவாளியான பஸ் டிரைவர் ராம்சிங் திகார் சிறையில் திடீரென தற்கொலை செய்து கொண்டார். அவர் கொலை செய்யப்பட்டதாக குடும்பத்தார் குற்றம் சாட்டியுள்ளனர். தலைநகர் டெல்லியில் கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி ஓடும் பேருந்தில் மருத்துவ மாணவியை 6 பேர் பாலியல் பலாத்காரம் செய்தனர். நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய இவ்வழக்கில் பேருந்து ஓட்டுநர் ராம்சிங், அவரது சகோதரன் முகேஷ் உள்ளிட்ட 6 பேர் அடுத்த சில நாட்களிலேயே கைது செய்யப்பட்டனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 17 வயது சிறுவனை தவிர மற்ற 5வரும் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் வழக்கின் முக்கிய குற்றவாளியான 33 வயது நிரம்பிய ராம்சிங் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த செல்லில் திங்களன்று அதிகாலை தூக்கில் தொங்கினார். உடனடியாக அவரை சிறை வளாகத்தில் இருக்கும் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றதாகவும், ஆனால் உயிர் பிரிந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியதாகவும் சிறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தனது உடைகளை கயிறாக பயன்படுத்தி ராம்சிங் தற்கொலை செய்து கொண்டதாகவும் சிறை அதிகாரிகள் தெரிவித்தனர். அதன் பிறகு ராம்சிங்கின் உடல் பிரேத பரிசோதனைக்காக தீன்தயாள் உபாத்யாய் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சிறையில் தீவிர கண்காணிப்பையும் மீறி ராம்சிங் எப்படி தற்கொலை செய்து கொண்டார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ராம்சிங் தற்கொலை செய்யவில்லை என்றும் கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரது வக்கீல் VK ஆனந்த் குற்றம் சாட்டினார். மேலும் ராம்சிங்கின் கொலை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ராஜஸ்தானில் வசிக்கும் ராம்சிங்கின் தாய், தந்தை மற்றும் குடும்பத்தினர் டெல்லி வந்துள்ளனர். ये कह रहे हो कि उनको मारा गया है, हाँ तो जी। अब आप कैसे इस बात को बिलेटन के निशान भी दिए उनके। आगे कैसे इस बात को आप ले जाओगे? किसी को और बोलोगे? मैं सीबीआई जांच करवाऊंगा और एक को केस तो मेरा चल ही रहा है उनका, दूसरा केस मैं भी चलाऊंगा। ऐसे में अपील करूंगा, राजस्थान भी ले जाऊंगा, दूसरी कोर्ट में भी ले जाऊंगा। आप कहते हैं गलत हुआ है? हाँ बिल्कुल गलत हुआ है। कि खुदकुशी नहीं थी, अपने ना कपड़ों से खुदकुशी नहीं अपने है। आप சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இன்னொரு மகன் முகேஷின் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ராம்சிங்கின் தாய் கவலை தெரிவித்தார். இதுகுறித்து மத்திய உள்துறை இணையமைச்சர் RPN சிங் கூறுகையில், ராம்சிங் தற்கொலை குறித்து திகார் சிறை நிர்வாகம் ஏற்கனவே விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள போதும் உள்துறை அமைச்சகமும் தனியாக விசாரித்து வருவதாக தெரிவித்தார். மாணவி பலாத்கார வழக்கு விசாரணையை விரைந்து முடிப்பதற்காக டெல்லி சாகத்தில் உள்ள விரைவு நீதிமன்றத்தில் தினமும் விசாரணை நடந்து வந்தது. ராம்சிங்கும் அவரது சகோதரன் முகேஷும் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் கடந்த 2 நாட்களாக ராம்சிங் மிகுந்த கவலையுடன் காணப்பட்டதாகவும், ஞாயிறு இரவில் அவர் சாப்பிடவில்லை என்றும் திகார் சிறை அதிகாரிகள் தெரிவித்தனர். டெசோ அழைப்பு விடுத்துள்ள வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க மறுத்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கலாம் என்று தீர்ப்பளித்துள்ளது. இலங்கைக்கு எதிராக ஐநா மனித உரிமை குழுவில் அமெரிக்கா கொண்டு வரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க கோரியும், ராஜபக்சே மீது சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணை நடத்த வலியுறுத்தியும் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையிலான டெசோ அமைப்பு செவ்வாயன்று வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. இந்நிலையில் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வக்கீல் பாலகிருஷ்ணன் சார்பில் பொதுநலன் வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கு நீதிபதி அகர்வால், பால் வசந்த்குமார் முன்னிலையில் திங்களன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் டெசோ நடத்தும் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது. ஆனால் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் படி தமிழக அரசு உரிய உத்தரவை பிறப்பிக்கலாம் என்று நீதிபதிகள் கூறினர். தமிழக அரசு இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்புகளின் அடிப்படையில் மனுதாரருடைய கோரிக்கையை ஏற்று அதன் மீது உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று இன்றைக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த வேலை நிறுத்த போராட்டத்திற்கு காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு குறித்த அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. கம்யூனிஸ்டுகள், பாமக, பாரதிய ஜனதா உள்ளிட்ட கட்சிகளும், வணிகர் சங்க பேரவை உள்ளிட்ட அமைப்புகளும் இப்போராட்டத்தை ஆதரிக்கவில்லை. தமிழக அரசு சார்பில் பேருந்துகள் உட்பட அன்றாட பணிகளில் பாதிப்பு இருக்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மீது சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் மாணவர்கள் திங்களன்று போராட்டம் நடத்தினர்.
இலங்கை மீது சர்வதேச போர்க்குற்ற விசாரணை நடத்த கோரியும் ஐநா மனித உரிமை குழுவில் அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை லயோலா கல்லூரி மாணவர்கள் 8 பேர் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருந்தனர். திங்களன்று அதிகாலை அவர்கள் போலீசாரால் வலுக்கட்டாயமாக ராயப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இது தொடர்பாக தகவல்கள் வெளியானதை அடுத்து உண்ணாவிரதம் இருந்த மாணவர்களுக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் திங்களன்று வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்திற்கு அனைத்திந்திய மாணவர் பெருமன்றம் அழைப்பு விடுத்தது. அதன்படி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு போராட்டம் நடத்தினர். சென்னையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். மத்திய அரசு நிறைவேற்று, இலங்கைக்கு எதிரான மனித உரிமை தீர்மானத்தை நிறைவேற்று. கர்நாடக உள்ளாட்சித் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் பாரதிய ஜனதா கட்சிக்கு 2ஆம் இடமும் மதச்சார்பற்ற ஜனதா தளத்துக்கு 3ஆம் இடமும் கிடைத்துள்ளது. எடியூரப்பா கட்சி படுதோல்வி அடைந்துள்ளது. கர்நாடகாவில் 43 நகராட்சிகள், 7 மாநகராட்சிகள் உள்ளிட்ட 207 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் மார்ச் 7ஆம் தேதி நடந்தது. ஓட்டு எண்ணிக்கை திங்களன்று நடந்தது. மொத்தமுள்ள 5007 வார்டுகளில் காங்கிரஸ் கட்சி 1913 இடத்தில் வெற்றி வாகை சூடியது. பாரதிய ஜனதா கட்சி 899 வார்டுகளையும், தேவேகவுடா தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனதா தளம் 898 வார்டுகளையும் கைப்பற்றின. பாரதிய ஜனதாவிலிருந்து பிரிந்து அண்மையில் கர்நாடக ஜனதா கட்சி எனும் புது கட்சியை துவக்கிய முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவுக்கு பலத்த அடி கிடைத்துள்ளது. அவரது கட்சி வெறும் 272 வார்டுகளை மட்டுமே கைப்பற்றியது. மாநகராட்சிகளை பொறுத்தளவில் பெல்லாரி, மங்களூர், தாவன்கரே ஆகிய 3 மாநகராட்சிகளில் காங்கிரஸ் அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றுள்ளது. மைசூர், குல்பர்கா மாநகராட்சிகளில் பெரும்பான்மை கிடைக்காத போதும் அதிக வார்டுகளை காங்கிரஸ் கைப்பற்றியுள்ளது. தக்ஷின் கன்னடா பகுதியிலும் காங்கிரஸ் அதிக வார்டுகளை கைப்பற்றியுள்ளது. ஆனால் ஜெகதீஷ் ஷெட்டர் தலைமையிலான ஆளும் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு மாநகராட்சி கூட கிடைக்கவில்லை. அடுத்த 2 மாதங்களில் கர்நாடக சட்டசபைக்கு பொது தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பாரதிய ஜனதா மற்றும் மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சிகளை மக்கள் புறக்கணித்துள்ளது அவ்விரு கட்சிகளுக்கும் பலத்த பின்னடைவாக கருதப்படுகிறது. கூடங்குளத்தில் கடல் வழியாக அணு உலையை முற்றுகையிடும் போராட்டம் பரபரப்பின்றி முடிந்தது. கூடங்குளத்தில் முதலாவது அணு உலையில் மின் உற்பத்தி துவக்குவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திடீர் போராட்டங்கள் நடத்தி வரும் ஒரு பிரிவினர் கூடங்குளத்தில் கடல்வழி முற்றுகை போராட்டம் அறிவித்தனர். இதையொட்டி கூடங்குளம் பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து கூடங்குளத்தில் இருந்து இடிந்தகரை செல்லும் வைராவிக்குளம் சாலையில் முள் மரங்களை வெட்டி போட்டு போராட்டக்காரர்கள் தடை ஏற்படுத்தியிருந்தனர். போலீசார் வாகனங்கள் வராமல் தடுப்பதற்காக ரோட்டில் பெரிய பெரிய கற்களை போட்டும் தடை ஏற்படுத்தியிருந்தனர். திங்களன்று காலை 10 மணியளவில் நடந்த கடல்வழி முற்றுகை போராட்டத்தில் கூடங்குளம், இடிந்தகரை உள்ளிட்ட கடற்கரை கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கலந்து கொண்டனர். கடலோர பாதுகாப்பு போலீஸ் பிரிவின் கூடுதல் டிஜிபி சைலேந்திரபாபு தலைமையில் ஐஜி அபய்குமார் சிங் மற்றும் நெல்லை டிஐஜி சுமித் சரண், எஸ்பி விஜயேந்திர பிதாரி உள்ளிட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கடந்த முறையைப் போன்றே இம்முறையும் கடல்வழி முற்றுகை போராட்டம் பரபரப்பின்றி முடிந்தது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதா தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடந்தது. 21ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. தமிழக சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் மார்ச் 21ஆம் தேதி துவங்குகிறது. அன்றைய தினம் தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் பன்னீர்செல்வம் தாக்கல் செய்ய உள்ளார். பட்ஜெட் தயாரிக்கும் பணி இரவு பகலாக நடந்து வரும் நிலையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் திங்களன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்தது. மின்சார பற்றாக்குறையால் ஏற்படும் இழப்புகளுக்கு ஏற்ப திட்டங்கள் செயல்படுத்துவது, நிதி பற்றாக்குறையை சமாளிப்பது, வணிக வரி மூலம் வரி வருவாயை பெருக்குவது உள்ளிட்டவை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. துறை வாரியாக அமைச்சர்கள் தாக்கல் செய்ய உள்ள மானிய கோரிக்கைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் நிதித்துறை மற்றும் வருவாய்த்துறை உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காலையிலும் நீடிக்கும் கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இந்த ஆண்டு கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக இரவில் கடும் குளிர்காற்று வீசி வருகிறது. அதிகாலை வெகுநேரம் வரை பனிமூட்டம் சூழ்ந்து வருகிறது.
திங்கட்கிழமை அன்று அதிகாலை வழக்கத்தை விட பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. வீடுகளும் மலைகளும் பனியால் மூடப்பட்டிருந்த நிலையில் மக்களால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழல் நிலவியது. தேசிய நெடுஞ்சாலையில் வந்த வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு அவர்கள் மெதுவாக வாகனங்களை ஓட்டி வந்தனர். பனிப்பொழிவால் பயிர்கள் பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வரப்பு கூட கருத்துக்குது, எல்லாம் சிறுசா வருது. எங்களால் எந்தவுடைய இது பண்ண முடியல. இதை நம்பி தான் நாங்கள் பழப்பு ஓட்டுறோங்க. இந்த பூ கூட அப்படியே நின்று போயிருது. இந்த பனிக்கு என்ன வழின்னு தெரியல. இந்த பக்கம் கிருஷ்ணகிரி, இந்த நாகப்பட்டினம் டேம் ரோடு எல்லாமே ஓவர் பனியா இருக்கு. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ரெடி பண்ணி கொடுக்கறது தான் கஷ்டமா இருக்காங்க. காலை 9 மணி வரை நீடித்த பனிமூட்டத்தால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களும் பெரும் அவதிக்குள்ளாகினர். எப்போதும் இல்லாத அளவிற்கு பனியின் தாக்கம் திங்கட்கிழமை அதிகரித்து காணப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியிலிருந்து துணை கேப்டன் ஷேன் வாட்சன் உள்ளிட்ட 4 வீரர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளனர். இது ஒழுங்கு நடவடிக்கை என்று பயிற்சியாளர் மிக்கி ஆர்த்தர் அறிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. சென்னை மற்றும் ஹைதராபாத்தில் நடந்த முதலாவது மற்றும் 2வது டெஸ்ட் போட்டிகளில் படுதோல்வியை தழுவியது. மார்ச் 14ஆம் தேதி மொஹாலியில் துவங்க உள்ள 3வது டெஸ்ட் போட்டிக்காக ஆஸ்திரேலிய வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஹைதராபாத் போட்டியில் இன்னிங்ஸ் தோல்வியடைந்த நிலையில் எஞ்சிய 2 போட்டிகளில் ஆட்டத்திறனை எப்படி மேம்படுத்திக் கொள்ளப் போகிறீர்கள், அணியை மீண்டும் வெற்றி பெறச் செய்வது எப்படி என்று ஒவ்வொரு வீரரும் 3 யோசனைகளை தெரிவிக்க வேண்டும் என பயிற்சியாளர் ஆர்த்தர் கேட்டிருந்தார். அதற்கு 5 நாட்கள் கால அவகாசமும் அளித்தார். கேப்டன் மைக்கேல் கிளார்க் உள்ளிட்ட பெரும்பாலான வீரர்கள் தங்களது விளக்கத்தை இமெயில் மூலமும் நேரிலும் கூறிவிட்டனர். அணியின் ஆல்ரவுண்டரும் துணை கேப்டனுமான ஷேன் வாட்சன், வேகப்பந்து வீச்சாளர்கள் ஜேம்ஸ் பேட்டின்சன், மிட்சல் ஜான்சன், பேட்ஸ்மேன் உஸ்மான் குவாஜா ஆகியோர் எந்த விளக்கத்தையும் அளிக்கவில்லை. எனவே அணியில் ஒழுக்கத்தை பேணும் வகையில் இவர்கள் 4 பேரையும் நீக்கியுள்ளதாக பயிற்சியாளர் ஆர்த்தர் தெரிவித்துள்ளார். 4 போட்டிகள் கொண்ட தொடரை இழக்காமல் இருக்க வேண்டுமானால் வரவிருக்கும் 2 போட்டிகளையும் வென்றாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் ஆஸ்திரேலிய அணி உள்ளது. இந்நிலையில் முக்கிய வீரர்களான வாட்சன், பேட்டின்சன் ஆகியோர் நீக்கப்பட்டிருப்பது அணிக்கு பெருத்த பின்னடைவாக கருதப்படுகிறது. நீக்கப்பட்ட 4 வீரர்களுக்கு பதிலாக அணியில் எஞ்சியுள்ள 13 பேரிலிருந்தே 3வது டெஸ்ட் போட்டிக்கு வீரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். தங்கத்தின் விலை திங்களன்று ஒரு சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,008 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,751 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் குறைந்து 58 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 54,500 ரூபாயாக இருந்தது. தினமலர் நடத்திய ஆண்களுக்கான தோசை திருவிழாவில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு விதவிதமான தோசைகளை சுட்டு அசத்தினர். தினமலர் நாளிதழின் அங்காடி தெரு மற்றும் வசந்தன்கோ இணைந்து சென்னையில் ஆண்களுக்கான தோசை திருவிழாவை அசத்தப்போவது ஆண்கள் என்ற தலைப்பில் நடத்தியது. நலாஸ் ஆப்பக்கடை, வசந்த் டிவி, ரேடியோ சிட்டி இணைந்து நடத்திய இந்த திருவிழாவில் இளைஞர்கள் மட்டுமில்லாது சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் கலந்து கொண்டனர். அசத்தலாக துவங்கிய தோசை திருவிழாவில் குடும்பத்தினரோடு வந்திருந்தவர்கள் தங்களது கைப்பக்குவத்தை காட்டினர். சமையல் கலைஞர் தாமு, வசந்த் டிவி நிர்வாக இயக்குநர் வசந்த்குமார் மற்றும் நலாஸ் ஆப்பக்கடை நிர்வாக இயக்குநர் ரமேஷ் ஆகியோர் நடுவர்களாக இருந்தனர். கிடுக்கிப்பிடியான கேள்விகளை பங்கேற்பாளர்களிடம் கேட்டபோதும் விறுவிறுப்பான போட்டி ஜாலியாகவே சென்றது. நடுவர்கள் தங்கள் பங்குக்கு அறிவுரைகளையும் கூறினர். இறுதியில் ஒவ்வொரு தோசையையும் ருசி பார்த்து நடுவர்கள் தேர்ந்தெடுத்தனர். ஆண்களுக்கு ஒரு போட்டி வச்சு பெரிய சாதனையா பண்ணிட்டாங்க. நான் நிறைய போட்டிகள் பெண்கள் தான் பார்த்துருக்கேன். இது அருமையான ஒரு வாய்ப்பு, ஆண் மக்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. வீட்டில் ரெடி பண்ண கிரேவி வச்சு தான் நீங்கள் தோசை போட்டீங்க. உண்மையிலே கிரேவி வச்சு தான் உங்களுக்கு போடுங்க. அதுதான் உங்களுக்கு கிடைச்ச வித்தியாசம், உங்கள் ஒய்ஃபு கிடைச்ச வித்தியாசம். சமையலிலும் ஒரு போட்டியை வைத்து அது ஆடவர்களை வைத்து அசத்தி இருக்கின்ற தினமலர் நிர்வாகிகளுக்கும் மற்றும் இந்த இடத்தை ஒதுக்கி தந்த சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கும் எல்லோரும் சார்பாகவும் நன்றியை சொல்லி, தொடர்ந்து போட்டியில் கலந்து கொள்ளுங்கள். வெற்றி என்பது பெரிதல்ல, கலந்து கொள்வதே வெற்றி என்ற நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்று சொல்லி எல்லோரையும் வாழ்த்துகிறேன். கண்ணை கவரும் வண்ண வண்ண தோசைகளை பார்த்த உடனேயே நாவில் எச்சில் ஊறும் அளவுக்கு போட்டியாளர்கள் அசத்தினர். பெண்களை விட சமையல் கலையில் ஆண்களும் அசத்துவர் என்று நிரூபித்தனர்.
முதல் பரிசை நாராயணன், 2ஆம் பரிசை சுவாமிநாதன், 3ஆம் பரிசை முரளி ஆகியோர் தட்டிச் சென்றனர். ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்ததுனால ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ஃபேமிலியே சென்னையிலே பெஸ்டா ஃபர்ஸ்ட் தோசை ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்ததுல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பண்ணும்போது கொஞ்சம் டெடிகேட்டா பண்ணதுனால செகண்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு வசந்தங்கள் வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ வெரி ஹாப்பி வித் தட். நான் இன்னைக்கு பண்ணது என்னன்னா மெயின்ல கல்யாண அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசின்னு ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி. இது 3வது பரிசு எனக்கு கொடுத்தாங்க, மைக்ரோவேவ் அவன். வாழ்வளிக்கும் தோசை என்ற தலைப்பிலான இப்போட்டியில் ஆர்வத்துடன் பங்கேற்று ஆண்கள் அசத்தினர். இனிமேல் வீட்டிலும் அசத்துவார்கள் என்று உடன் வந்திருந்த குடும்பத்தார் பெருமிதம் கொண்டனர் என்றால் மிக இல்லை. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.